ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் இந்தியன் நியூஸ் சேனல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா அதில் எல்லாமே பொய் தான் காமிச்சிட்ருக்காங்க. புர்ஜ் கலீஃபாவை டார்கெட் பண்ணிட்டாங்க, அப்புறம் துபாய் மாலில் டார்கெட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தப்பாக சொல்லிகிட்ருக்காங்க. ப்ளீஸ் அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். புர்ஜ் கலீஃபா சேஃபாக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் ப்ளராக தெரியுது பிகாஸ் ஃபாக் இருக்குது கொஞ்சம். ஆனால் இந்த வீடியோலேயே பாருங்கள், எல்லாமே கரெக்டாக அதே அண்டர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. உங்களுக்கு நியூஸ் பற்றி தெரியணுன்னா நீங்கள் கலீஜ் டைம்னு ஒன்று இருக்குது, நியூஸ் பேப்பர் இல்லை ஆன்லைன் நியூஸ் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் கரெக்டான விஷயம் காமிச்சிட்ருக்காங்க. இங்கே கண்டிப்பாக மிசைல் அட்டாக் இருக்குதா, ஆனால் UAE ஏர் டிஃபென்ஸ் சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்குது, அது ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், நான் நைட்டு கூட வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். நைட்டில் கூட புர்ஜ் கலீஃபாவில் ஷோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. எதுவுமே இங்கே ரொம்ப பயப்படுற மாதிரி கிடையாது. பட் கொஞ்சம் கவர்மெண்ட்டோட கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா சேஃப்டிக்காக தான், அது நம்ம சேஃப்டிக்காக தான் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கேயும் அங்கேயும் கொஞ்சம் சேஃப்டிக்காக UAE வந்துட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு தான் இருக்காங்க. அந்த கைட்லைன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது போதும். மற்றபடி எல்லாமே அண்டர் கண்ட்ரோலில் தான் இருக்குது ஆஸ் இஃப் நவ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.